தி ஹிந்து நாளிதழும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியும் இணைந்து நடத்திய நிலைத்தன்மை மாநாடு 2025 சென்னையில் நடைபெற்றது. இதில் பேசிய இந்திய தொழில் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் ஸ்ரீவத்ஸ்ராம், தமிழ்நாட்டு நிலைத்தன்மைக்கான பார்வை 2047ஆம் ஆண்டில் இந்திய நாட்டிற்கேயான ஒரு ப்ளூ பிரிண்டாக மாறும் என நம்பிக்கை தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் தமிழ்நாடு 3வது இடத்தில் இருப்பதையும் காற்றாலை திறனில் முதல் இடத்தில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிகழ்வில் பேசிய சென்னை குடிநீர் வாரியத்தின் செயல் இயக்குநர் கௌரவ்குமார், மக்கள் பயன்படுத்திய குடிநீரை சுத்திகரித்து தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். டிடி ஆர்ஓக்கு 90 MLD இருக்குது. அது நாங்கள் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் 500க்கு மேலே இண்டஸ்ட்ரீஸ்க்கு பைப்லைன் போட்டு சப்போஸ் இல்லை எக்ஸாம்பிளுக்காக ஸ்ரீபெரும்புதூரில் கொடுத்துட்ருக்கோம். இன்னொரு இப்போ அடுத்து நம்ம பைப்லைனில் என்னென்ன இருக்குன்னா ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸில் ஸ்ரீபெரும்புதூருக்கு கொடுத்துட்ருக்கோம், சேஆர் சிப்காடுக்கு கொடுக்க போகிறோம், கும்மிடி பூண்டிக்கு கொடுக்க போகிறோம். இது எதுக்காகனா இது நம்ம இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு கொடுத்துருவோம்னா அங்கேருந்து கொஞ்சம் கம்மியாயிரும், அப்புறம் டொமெஸ்டிக்கு கொடுக்குவோம்.